உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அரங்கில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அனுமதிக்கப்பட்ட டைமுக்குள்ள நான் உங்களோட ஒரு 2 விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த 2 விஷயம் நிறைய பேர் ஆல்ரெடி தொட்டு பேசியாச்சு. கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டார். நான் கௌதம் வந்தமே பாரி சார் வந்துட்டார். நான் சார் வரதுக்கு முன்னாடி என் ஸ்பீச்சை முடிச்சுட்டு இறங்கிடுவேன் நினச்சேன். 1 மணிக்கு அப்போ தான் வர்றாரு அப்படின்னு. ஸோ இருந்தாலும் அந்த நர்வஸை போக்குறதுக்கு எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஐ திங்க் எல்லாரோட சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு என்ன டே தெரியுமா எல்லாருக்கும்? ஸோ மிஸ் பண்ண எல்லாருக்கும் மதர்னு ஒருத்தருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் மதர்ஸ் டே விஷஸ். நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன்னா அப்படியே கிளாப் பண்ணிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சவுண்ட் என்னோட நர்வஸை கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ நான் 2 விஷயம் தான் பேசணும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது. ஒன்று ரீட் பிட்வீன் த லைன், இன்னொரு விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ மேம் வந்துட்டு இதை சொல்கிறது மாதிரி தீபா மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு டெமோ காமிச்சிருக்கேன்னாங்க. நான் அப்பயே பிடிச்ச டெமோ. இது வேற ஒருத்தர் தான் பேசணும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அதை ப்ரிப்பேர் பண்ணி பேசணுன்ற ஒரு கான்செப்ட்ல இந்த நோட்டோடய சுற்றிட்டு இருந்தேன். ஃபுல்லாக என் டீம் மெம்பர்ஸ் கேட்டாங்க, ஏன் அந்த நோட் என்ன கையிலே வச்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் அதுக்கு பேச மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ ரீட் பிட்வீன் த லைன், இதை மீனிங் ஏதாவது புரியுதா? ஸோ சிஸ்டரோட ஒர்க்கும் சேர்த்து நானே பண்ணிடுறேன். ரீட் பிட்வீன் த லைன்னா என்ன தோணுது உங்களுக்கு ஏதாவது? ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டேன், 2 லைனுக்கு நடுவில் ஏதாவது இருக்கும், அதை படிக்கிறது, அதான் எதுவுமே இருக்காது, எதை படிக்க முடியும் அப்படின்னா. ஸோ ரீட் பிட்வீன் லைன் என்னங்கிறதுனா, உலகத்தில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உலகமயமாதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக, கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக 2 லாங்குவேஜ் உருவாக்குனாங்க. என்ன லாங்குவேஜ் கொஸ்டின் கேட்டால் ப்ரைஸ் தருவீங்களா? என்ன 2 லாங்குவேஜ்? 2 லாங்குவேஜ் உருவாக்குனாங்க உலகம் ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. இல்லை, ஆக்சுவலாக வாலே புக் ஃபர்ஸ்ட் ஒன்று, எக்ஸ்பிரண்டோ அப்படின்னு 2 லாங்குவேஜை உருவாக்கியிருக்காங்க. அந்த 2 லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜ் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்துட்டு நிறைய கண்ட்ரியை பிடிக்க ஆரம்பிச்சதுனால இங்கிலீஷ் இப்போ இந்த குளோபல் கண்ட்ரோல் ஈஸியாக இருக்குது இப்போ எல்லாரையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கிலீஷ்க்கு முன்னாடி வந்த 2 லாங்குவேஜ் பேர் வாலோ புக், இன்னொன்று எக்ஸ்பிரண்டோ. இந்த 2 லாங்குவேஜ் தான். ஸோ இந்த ஏன் இந்த இன்ஃபர்மேஷனோட சொல்லணும்னா, நான் அடுத்த ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன். லாங்குவேஜில் சிறந்த லாங்குவேஜ் இது அப்படின்னு கேட்டால் என்ன பதிலாக இருக்கும் நம்மளோட? தமிழ். அப்படி இல்லை, அப்புறம் மதர் டங் பசங்க எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஸோ மொழியிலே சிறந்த மொழி எதுனா மௌனம் தான். மௌனமே ஞான வரம்பு அப்படின்வாங்க. பேசாமல் இருக்கிறது தான் மொழியிலே ரொம்ப சிறந்தது. ஆனால் அந்த மௌனத்தை புரிஞ்சுக்க எல்லாராலையும் முடியாது. தப்பாக புரிஞ்சுக்கலாம், நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இதுதான் ரீட் பிட்வீன் த லைன் அப்படின்வோம். இப்போது மனுஷன் நம்ம திங்க் பண்ணுற எல்லா விஷயத்தையும் லாங்குவேஜாவோ இல்லைனா எழுத்து மொழியவோ காமிக்கவே முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்போவுமே ஒரு இடத்துல எனக்கு ஒரு பெரிய கிராட்டிடியூட் இருக்கும். எக்ஸ்னோராக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாரிஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு விஷயம், அவர் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு லைட் நம்ம கொடுப்பார். நான் சொல்கிறது ஃபிசிக்கல் லைட்டில் இல்லை, எவ்வளோ பெரிய டீம் மெம்பர்ஸில் இருந்தாலும் பாரிசார் கைக்கு மைக் போச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா என்ஜிஓஸ் பேரும் டப் அண்ட் டப் எல்லாரையும் சொல்லி அவங்களோட ஒன்லைன் எல்லாமே சொல்லி முடிச்சுடுவார். ஸோ அந்த கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நன்றியை சொல்ல முடியாது, காதலை சொல்ல முடியாது. ரொம்ப நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை எப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது உங்களால். எப்போவாது ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றத்தை லெட்டரில் சொல்ல முடியாது, வேண்டுதலை சொல்ல முடியாது. யாருக்கும் மறைக்காமல் இருக்கிற கண்ணீர் வரும்ல, அந்த கண்ணீரை லெட்டரில் நம்மளால் காமிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளால் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாத விஷயம்லாம் இருக்குது. பாரதியாரோட கவிதையிலேருந்து சொல்லணும்னா, பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே அப்படின்னு பாரதியாரோட கவிதை இருக்குது. ஸோ பாரதியாரோட லைன் தான் ஞாபகம் வருது. அட்மாஸ்பியர் உங்களை நிறைய பேருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் லைஃப்பில். அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல விஷயமும் நடந்திருக்கலாம், ஒருவேளை சில தப்பான விஷயமும் நடந்திருக்கலாம். நானி மூவ் பார்த்துறீங்களா? மூவி நானி, யாரெல்லாம் நானி படம் பார்த்துறீங்க? ஓகே, சூப்பர், இத்தனை பேர் பார்த்துறீங்களா? ஓகே. சமந்தா வெளில வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க ஹீரோக்கு. ஹீரோ பேரும் நானி தான். என்ன மெசேஜ் போவாங்க? படம் பார்த்த யாருக்கு ஆன்சர் தெரியுதா? என்ன மெசேஜ் போடுவாங்க? சூப்பர், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க அப்புறமா, சரிங்களா? வெறும் பிளாங்க் மெசேஜ் தான் போகும். அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பேன், என்னடா அவன் லவர்ஸ்லேருந்து வெறும் பிளாங்காக ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அப்போ ஹீரோ சொல்லுவார், எழுதுறதுக்கு தான் மீனிங் இருக்கும், எழுதப்படாத இடத்துல நான் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஸோ அதுதான் ரீட் பிட்வீன் த லைன். 2 லைன் இருக்குன்னா அந்த 2 லைனுக்கு நடுவில் என்ன இருக்குங்கிறத பார்க்கறது தான் இந்த ரீட் பிட்வீன் த லைன். ஸோ இப்போ நமக்கு சொல்லணும்னா, இப்போ என் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் இப்போ கூட ஜாலியாக மாதத்துக்கு ஒரு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் கேட்காங்க, சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். இந்த பிரச்சனை வந்தப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசினேன், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுடா அப்படின்னு. ஃபோனை கட் பண்ணி முடிச்சு 5வது நிமிஷத்தில் என் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 பைசா அமைச்சிட்டு ஃபோன் பண்ணான், ராஜேஷ் நமக்கு 50,000 பைசா அமைச்சிருக்கேன், வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 1 வீக்கில் இன்னொரு 80,000 அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு 80,000 அமுச்சு விட்டான். அமுச்சு விட்டுட்டு இதை வச்சு பார்த்துக்கோ, இந்த கேஸை பற்றிலாம் ஒரி பண்ணாது. ஏன்னா அவனுக்கு என்னோட எக்கனாமிக் லெவல் தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும், லைஃப் ஸ்டைல் தெரியும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் தான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சீரியஸ் டாக்லாம் ரொம்ப நேரம் போகாது. அடுத்த கொஞ்சம் நேரத்தை கலாய்க்க ஆரம்பிச்சேன். அடுத்து நான் இந்தியாவுக்கு வரும்போது ஜெயிலில் தான் இருப்ப போல இருக்கு, சோஷியல் ஒர்க் பண்ணுற ராஜேஷ்னு தாண்டி ஜெயிலில் இருக்கிற ராஜேஷ் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான்.
ஆனால் நான் வந்துட்டு எதுவுமே சொல்ல, எனக்கு மணி தேவை இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனால் சொல்லாத அந்த விஷயத்த அந்த காலில் புரிஞ்சுக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இதை ரீட் பிட்வீன் த லைன் அப்படின்வாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு என் லைஃப்பில் புரியலன்னா, எத்தனை பேருக்கு லார்ட் கிருஷ்ணா தெரியும்? கிருஷ்ணர் தெரியும்ல. கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், சுதாமா. ஆனால் சுதாமானா யாருக்கும் தெரியாது. குசேலன்னா தெரியும். குசேலன் தெரியுமா? யாரோ சூப்பர் ஸ்டார் படம் நினச்சிக்காது. குசேலன்னா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ன்னு அர்த்தம். கிழிஞ்சு போன ட்ரெஸ் போடுற பர்சன் சொல்லுவாங்க. ஸோ குசேலன் அவரோட பேர். அவருக்கு நிறைய குழந்தைங்க, ரொம்ப வறுமையில் இருப்பார். ஸோ குசேலனோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் ரொம்ப வசதியாக இருக்கார்ல, அவர் போய் பார்த்து அவர்கிட்ட நம்மளோட ஃபேமிலி கஷ்டத்தெல்லாம் போகிறதுக்கு பைசா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். ஆனால் குசேலன் போய் கிருஷ்ணர் எதுவுமே கேட்க மாட்டார். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, அவர் அன்பாக பராமரித்து அவருக்கு தேவையான பணிவடைகள் எல்லாம் பண்ணி அவர் அன்பாக கொண்டு வந்த அவள் மட்டும் ஒரு 3 வாய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அமைச்சிருவார். என்ன வேணும்னு கிருஷ்ணர் கேட்டே இருக்க மாட்டார் குசேலன்ட்ட. அன்ஃபார்ச்சுனேட்னா குசேலனும் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் கடன் கேட்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஜோக்கா சில இடத்துல கேட்டலாம், ஆனால் உண்மையான சுச்சுவேஷனில் கேட்கவே முடியாது. குசேலன் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனால் வீடே ஒரு எலைட்டாக மாறிடும். ஒய்ஃப் யாருன்னு அடையாளம் தெரியாது, வீடு ஃபுல்லாக நகை பணம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஸ்டோரி எங்கேயே போய் முடியும், குபேரன் வருவார், கொள்ளடிக்க போகிற, அதெல்லாம் வேற விஷயம். இந்த ரீட் பிட்வீன் லைன் என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லாமல் புரிஞ்சுக்கிறது. இப்போ என்ன ராஜேஷ், நாங்கள் ஒரு கெரியரை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்க வந்தோம், இங்கே போய் புராண கதைலாம் பேசுறீங்கன்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஆகணும்ல, அதை தெரிஞ்சுக்கிறது இந்த ரீட் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்னா ஆண் பெண் மட்டும் இல்லை, அப்பா அம்மாக்குள்ள, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஒரு டீச்சருக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்குறது கூட இந்த ரீட் பிட்வீன் த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ எங்கள் அம்மாலாம் எனக்கு எங்கேயா ஃபோன் பண்ணி எங்கேயும் இம்பார்ட்டண்டாக போகணும்னா, இன்னைக்கு பிஸியாக இருக்கான்னு மட்டும் தான் கேட்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், எங்கே போகணும் நான் வரேன்னு சொல்லிடுவேன். ஆனால் அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கிருஷ்ணராக இருக்கிற வாய்ப்பும் இருக்கும், நிறைய இடத்துல குசேலனாக இருக்கிற வாய்ப்பும் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு வாய் விட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவன் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இது எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கிரீனிங் சைன் பண்ணுற இடத்துல இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு வறிய மனுஷன், ஒரு விவசாயியோ இல்லை படிக்க தெரியாத ஒரு பர்சனோ இல்லை என்ன மாதிரி கிளியராக பேச தெரியாத ஒரு பர்சன் வந்தால், அந்த பர்சன் என்ன நினைக்கிறான்னு திங்க் பண்ணி உங்கள் கிரீனிங் சைன் பண்ணுறதுக்கு கை வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இந்த ரீட் பிட்வீன் த ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், மனுஷனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுதுன்னா கிளாப் பண்ணுங்க, இல்லை புரியல 2வது தடவை சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரீட், இந்த 2 லைனுக்கு நடுவில் என்ன, இந்த 2 லைன் நடுவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. முதல் லைன் சென்டென்ஸு, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். ஃபர்ஸ்ட் பாரிஸை தான் கிளாப் பண்ணாரு. அவர் கொஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சார் புரிஞ்சுது மேம்? சூப்பர். யார் சொன்னது? ஓகே. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். கொக்குக்கு வேலை என்ன, மீனை பிடிச்சி சாப்பிட்றது தான். ஆனால் ஓடுற மீன்லாம் ஜோடியாக போகிறதுனால ஒரு மீனை குத்தி பிடிச்சி பிரிக்கிறதுக்கு அது விருப்பம் இல்லை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். அடுத்த லைன், சிக்னலில் பேனா விற்கும் பெண்ணிற்கும் பள்ளி செல்லும் வயதுதான். புரியலையா? சிக்னலில் பேனா விற்கும் பெண்ணிற்கும் பள்ளி செல்லும் வயதுதான். ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் இதுக்கு மேலே. ஏன்னா நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக புரியும், அதனால தான் அப்படியே வர்றேன். 3வது சென்டென்ஸ் வந்து, அவனை நண்பன் என்று நினைத்தேன், துரோகி என்று உணர்த்தினான். ஓகே, அப்போ இன்னும் யாரும் லைஃப்ல அவ்வளோ போகலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். காலேஜ்லாம் தாண்டி வர போகும்போது, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது, உங்களோட கொலிக்குள்ள நீங்கள் பழக போகும்போது, அப்ரைஸுக்கு சப்மிட் பண்ணும்போது நான் சொல்ல விஷயம் புரியலாம். அவன் நண்பன் என்று நினைத்தேன், துரோகி என்று உணர்த்தினான். புரிஞ்ச 2வது சொன்னது. ஸோ ஆக்சுவலாக 2 விஷயத்த சொல்லி இந்த முதல் டாபிக் நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் லிமிட் ரொம்ப கவனிச்சிடலாம். ஒன்று அன்பு, இன்னொரு விஷயம் ரொம்ப பேச முடியாத ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கற்பு. ஸோ அன்புங்கிற விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு லவ்னா நமக்கு எல்லாம் என்ன விஷயம் நான் வரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? ஐடென்டிஃபிகேஷன். லவ்னா என்ன எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் வருது? ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன வரும்? தாஜ்மஹால். யாருமே சொல்லாதனால நானே சொல்லிட்டேன். தாஜ்மஹால் நீங்களாம் சொன்னதான் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் அன்னையர் தினம்னு சொன்னேன் இல்லையா, உண்மையே சொன்னால் தாஜ்மஹால் அன்புக்கு சொல்கிறதுக்கு பதிலாக அன்னையர் தினத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா மும்தாஜ் வந்துட்டு ஷாஜஹானோட எத்தனாவது ஒய்ஃப் தெரியுமா? எத்தனாவது ஒய்ஃப்? ஓகே, பேசிக்காக டீச்சருக்கு தான் கொஸ்டின் கிட்டே பழகிடுச்சு. ஷாஜஹானுக்கு மொத்தம் எத்தனை ஒய்ஃப் நான் சொல்ல மாட்டேன். மும்தாஜ் ஷாஜஹானோட 3வது ஒய்ஃப். ஷாஜஹானுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் ஆச்சு. மொத்தம் அவருக்கு 4 மேரேஜ். ஆனால் அவர் 3வது ஒய்ஃபு கட்டின ஒரு பில்டிங் தான் நம்ம லவ்வுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக பார்க்குறோம். ஆனால் உண்மையை சொன்னால் ஒரு தாய்மைக்கானது. 19 வயசில் மும்தாஜுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. 19 வயசுலேருந்து 39 வயசில் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்த வருடங்கள் வேணால் 19 வருடம். 19 வருடத்தில் அவங்களுக்கு 13 குழந்தைங்க. 14வது குழந்தை பெற்றெடுக்க போது அந்த பிரசவ வலின்னுவாங்க, ராஜ வலி, வலிகளுக்குள்ளேயே பெரிய வலி, அதை ராஜ வலின்னு, அந்த வலியை டிஃபைன் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற 14வது பிரசவ வலி அப்போ அந்த குழந்தையை ஈண்டெடுத்து கொடுத்துட்டு மும்தாஜ் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த ரீட் பிட்வீன் த லைன் கான்செப்ட், இதை நான் படிச்சப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது, உலகம் வேற ஏதோ நினச்சி உன்னை பார்க்க ஆரம்பிக்குது.
நம்ம ஒரு விஷயத்தை நம்மளா ஓனா படிச்சு புரிஞ்சுக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரியும். ஸோ இந்த அன்னையர் தினம்னு வந்ததுக்கப்புறம் இதை நேற்று யோசியனோட ஸ்பீச்சுக்குள்ளே இதை ஆட் பண்ணேன். ஸோ தாஜ்மஹால் அடுத்த தடவை யாராவது பார்க்கணும், அது லவ்வுக்கான ஐடென்டிஃபிகேஷனில் ஒரு நல்ல தாய்க்கான ஐடென்டிஃபிகேஷன் அது தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும். அது கற்பனை சொன்னோம் இல்லையா, கற்பனை டக்கு நம்ம எங்கே போவோம், ஒரு ஜெண்டர் ஓரியன்ஷனில் போய் நின்றுடுவோம். கற்பனை யாருக்கு சம்மந்தமானது? ஆன்சர் ப்ளீஸ். சூப்பர். அது ஆக்சுவலாக இது ஒரு ஜென்ரலான ஒரு பதில். இருந்தாலும் பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒரு தேர்ட் கிளாஸ், சாரி தப்பாக இருக்கலாம், ஒரு பொதுவான எண்ணோட்டம் என்ன, கற்பனை யாருக்கு வருது? ஓகே, எல்லாரும் நல்லவங்களா இருக்கிற இடத்துல நான் எதிர்பார்க்குற பதில் வராது. ஸோ அதனால நானே சொல்றேன். கற்பனை நம்ம ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்டில் பெண்களுக்கு முடிவு பண்ணிவிடும். பாரதியார் போய் கேட்டோம்னா பாரதியார் சொல்றாரு, இங்கு ஆண்கள் எல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பிழந்திடாதோ, நானற்ற வார்த்தை என்றோ நலமான வீட்டை சுட்டால் அல்ல கோரியும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பெறலுகின்றார், காணுகின்ற காட்சி எல்லாம் மறைத்து உலகத்தோர் கற்பு 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 என்று கதைக்கின்றாரே. ரெண்டாவது சொல்ல தேவையில்லை. அதோட மீனிங் என்ன வருதுன்னா, எல்லாத்தையும் ஒரு ஜெண்டர் ஓரியன்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த டாப்பிக்கில் போனால் இதே எனக்கு புரியலையே சரியா, பாரதியார் என்ன சொன்னார், கொஞ்சம் பின்னாடி போய் எதாவது கேட்போம் அப்படின்னா ஔவையார்கிட்ட போய் கேட்கலாம். ஔவையார்ன்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா? ஔவையார்னா யார்? ஔவையார்னா இப்போ மனுஷன் நல்ல மனுஷன் என்ன சொல்லுவோம், 1000ல் ஒருத்தவங்கள ஒரு கேர்ளில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேர்ள் யாரையாவது சொல்ல போறீங்க அப்படின்னா கோடியில் ஒருத்தின்னு சொல்லலாம். அந்த ஔவைங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கோடியில் ஒருத்தி. ஸோ எப்போவாவது யாராவது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு பெண்ணை ஸ்டேஜுக்கு அணைக்கணும்னா அவங்களை ஔவைன்ற பேர் சொல்லி கூப்பிடலாம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு கோடியில் ஒருத்தவங்களுக்கு ஔவைன்ற பேர் வரும். ஔவைகிட்ட போயிட்டு ஔவை சொன்னாங்க, நம்ம சொன்னபோது தான் சொல்லியிருக்காங்க. கற்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அது என்ன மீனிங்னா, கற்பெனப்படுவது சொற்திறம்பாமை. யார் ஒருத்தர் சொன்ன சொல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணுறானோ அவங்க கற்புடையவங்க. கற்பெனப்படுவது சொற்திறம்பாமை. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வந்துச்சுன்னா ஒரு விஷயம் சாம்பிள் தான். நான் ஃபர்ஸ்ட் டாபிக் பிடிச்சிருது. அடுத்து வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். இது நான் என்ன, நீங்கள் நிறைய விஷயம் தேடி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன கற்றுக்கணும் கற்றுக்கூடாதுன்னு புரியும். ரெண்டாவது டாபிக் அடுத்து வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு இந்த நிறைய விஷயம் தேவை இருக்காது. நிறைய வார்த்தைகள் நம்மளே படிச்சிருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். ஃபர்ஸ்ட் வந்து ஹரிபுர கூட சொன்னார், உங்களால் முடியும்னா நீங்கள் அதை அப்படியே நம்புங்க, அந்த விஷயம் நடக்கும் எல்லாமே. இதே நான் வள்ளுவர்லேருந்து பிடிச்சோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆக பெரியன். யாராவது ஒருத்த எதையா அவனை திங்க் பண்ணா அவன் திங்க் பண்ண மாதிரியே அவன் கை கிடைக்குமா. இதை நம்பணுமானா கொஞ்சம் பூமராக தோணுது அப்படின்ற ஒரு ஏஜ் இருக்கும். ஏன்னா நானும் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது நான் ஸ்கூல் முடிச்சு. இந்த காலேஜ் போகிற லைஃப்பில் இதை நம்ப முடியாது. ஆனால் என் ரியல் லைஃப்பில் நான் நிறைய நம்புறேன். நீங்கள் ஒரு விஷயம் நம்புறீங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். வேணா வீக் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு இப்போ ரொம்ப சின்னதாக ஆரம்பிங்க. ஒரு பர்த்டே ட்ரெஸ் வேணும், யார்ட்டையும் கேட்க வேண்டாம். என்ன கலரில் ட்ரெஸ் வேணும்னு இமேஜின் பண்ணுங்கள், சொல்லவே சொல்லாதீங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இமேஜின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டிசைனில் எதிர்பார்த்தீங்களோ அதே டிசைனில் ஒரு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கிஃப்டாக பேரண்ட்டுக்கிட்ட இருந்தோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆரம்பிக்கும். இதை லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க. நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த விஷயம் உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு வாங்க. இதை மேலோட்டமாக ஒரு ஏஜில் டீனேஜில் இருக்கும்போது நம்ப முடியாது. ஆனாலும் வேறு வழி இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் பேரண்ட்ஸை கேட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பேசுகிற புக்ஸ் நிறைய பேர் பிடிக்கலாம். வள்ளுவரை நம்ப முடியலன்னா கிருஷ்ணர் நம்பணும். கிருஷ்ணர் சொல்லுவார், நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஆதியில் வார்த்தை இருந்தது, அது இறைவனோட இருந்தது, வார்த்தையே இறைவனானது, பைபிள். ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் புக்கையும் பிடிச்சோன்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன சொல்றா நீங்கள் நினைக்கிறது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்குங்கிறது. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு நன்றி சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ் இங்கே அமைச்சு கொடுத்த டாட் ஸ்கூல், ஸோ அவங்களோட போர்ஷன்லேருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுத்தாலும் அந்த ஸ்டேஜை நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எக்ஸ்னோரா டீமுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நன்றி தான் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களோட தாய் அப்படின்வாங்க. ஸோ அன்னையர் தினத்தில் நல்ல விஷயங்களோட தாய் எதுனா நன்றியோடு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாரோடையும் நன்றியோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அப்புறம் படிச்சு முடிச்சு எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அந்த பெரிய ஆள் என்னங்கிற கொஸ்டின் யாருக்கா தெரியும், அதோட கேட்டு ஆன்சர் முடிச்சுக்கிறேன். பெரிய ஆள் ஆகிறதுனா என்ன சார்? கை தட்டாத. பெரிய ஆள் ஆகிறதுனா என்ன? யாராவது தப்பாவது பஸ் சொல்லணும், முடிச்சு வந்துடுவேன். பெரிய ஆள் ஆகிறதுனா என்ன லைஃப்ல? பெரிது பூணம் பெரிது, பூணமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் துயில்வதோ பார்க்கடலோ கமலத்துள் சிறுதுளி, கமலமோ மண்ணில் சிறுமண், மண்ணோ அரவனுக்கு பாரம், அரவமோ உமையவள் சிறுவிதழ் மோதிரம், உமையவளோ சிவனுள் அடக்கம், சிவனோ தொண்டருள் அடக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ, கற்றதினால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரினீர். இதெல்லாம் சொல்லிகிட்டே போனாலும் இங்கே ஸ்டேஜுக்கு வந்த இத்தனை பேர் மாதிரி, பக்கத்தில் நிற்கிற தீபா மேம் மாதிரி, பாரிசார் மாதிரி, ராஜேஷ் மாதிரி, ஆண்டன், குழுவாசி மெம்பர்ஸ் எல்லாரும் மாதிரி, பாரிசார் மாதிரி, நீங்கள் என்னைக்காவது உங்கள் ஃபேமிலியை தவிர்த்து இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் செய்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் பெரிய மனுஷனாக ஆகிடுவீங்க. படித்து முடிச்சுட்டு பெரிய மனுஷனாக ஆகிறது விஷயம் என்னன்னா, ஃபேமிலியை தவிர்த்து சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க, அப்போவே நீங்கள் பெரிய மனுஷனாக ஆகிடுவீங்க. படமாட கோயில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோயில் பகவர் கதாமை. நன்றி மேம். தீபா மேம் மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். வேணா ஒரே ஒரு டேக் அவே சொன்னாங்க இல்லையா, அந்த டேக் அவே என்னன்னா, இந்த லாஸ்ட்டாக சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க.
டெய்லி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. 11-11 நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண, கிட்டத்தட்ட இந்த இயர்லேருந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறேன். எப்போல்லாம் 11-11 டைம் வருதோ அந்த டைமில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம். அந்த ஒரு அப்போ சூப்பர், கிளாப் பண்ணி ஃபாலோ பண்ணுறியாமா? நேம் சொல்லு. சுதா, திவாஷினி. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எப்போல்லாம் 11-11 வருதோ அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. அது உங்கள் லைஃப்க்கு யூனிவர்ஸ் மூலிமா கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். தீபா மேம் பேசுறவங்களுக்கு தெரியும், 2 நிமிஷம் பேசினா 3 தடவை குறைஞ்சு சொல்லிடுவாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு. அந்த பாசிட்டிவிட்டி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தேங்க்யூ மேம். ஏதோ ஒரு ஸ்பீச் முடிச்சும் போது கொஞ்சம் தமிழில் பேசியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்தது. அவர் பேசினது முழுக்க முழுக்க தமிழ், ஆனால் புரியல. நிறைய சங்க இலக்கியத்துலேருந்து கோட் பண்ணியிருந்தார். ராஜேஷ் கொஞ்சம் மேலே வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தீபா, பூங்கொடி, பிரேம், கொஞ்சம் நீங்களாம் மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஃபுல் சப்போர்ட். இவங்க நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தெரியும், அவங்க எல்லோரும் அதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. சுந்தரவல்லி, நீங்கள் எல்லோரும் ஒரு செகண்ட் மேலே வந்துடுங்க. ராஜேஷ் வந்துடுங்க. அடுத்தது விஸ்வா, சிபிசிஎல்லேருந்து கெரியர் கைடன்ஸ். இவங்க இன்னைக்கு நம்ம அடுத்த கெரியர் கைடன்ஸ் மெசேஜ் சொல்ல இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுவும் ரொம்ப ஒரு நம்ம ஹரி சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அவர் சொல்கிற விஷயத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எல்லாரும். நீங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக மேலே வந்துடுங்க. 1:30 ஆகும்போது நம்ம 2 o'clock இந்த ஹால் அடுத்த டாட்ஸ் ஷோக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ப்ளீஸ். ரவி நல்லா டான்ஸ் ஆனார் பார்த்தீங்களா? அவர் யூடியூபர், நிறைய விஷயங்களை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. சுந்தரவல்லி, இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் அபூர்வமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயணத்துக்கு எல்லாரும், குடும்பம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் சொந்தக்காரங்க, நெய்பர்ஸ், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே துணையாக இருக்கிறத நான் பெரிய ஒரு பலமாக இங்கே சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜில் தேங்க் பண்ணிக்கிறேன். கண்ணா, இதை என்கிட்ட கொடுத்து. எல்லோரும் சேர்ந்து நம்ம குழலோசை டீம் மொத்த பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரேகா மேடம் நல்லா டான்ஸ் பண்ணாங்க, வெளியில் இருக்காங்க. ஓகே, விஸ்வா ப்ளீஸ். தேங்க்யூ.